ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேக தலைவர் விஜய் பிரச்சார களத்திற்கு வர முடியாததால் தாவேக தொண்டர்கள் செய்த கலகலப்பான சம்பவங்களை பார்க்கலாம் இன்றைய மைக் செக் 1 2 3 ஹலோ மைக் செக் 1 2 3. வணக்கம் மக்களே, பரபரப்பான தேர்தல் களத்தில் தாவேகா தொண்டர்கள் செஞ்ச கலகலப்பான சம்பவங்களை கடகடன்னு பார்த்துடலாம். இது மைக் செக் 1 2 3. தாவேகா தலைவர் விஜய் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தா அடுத்த 2 நாள் லீவ் போட்டுறாராம் அப்படின்னு பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் போற இடத்துக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது, மற்ற வேட்பாளர் போற இடம்லாம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபடுது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் சில வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. என்னன்னா, எங்க தலைவர் இல்லைன்னா இல்லை, நாங்கள் அதுக்கு பதிலாக பல விஷயங்களை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்த விஷயம்தான் குரூப்பில் டூப்பு. கொளத்தூர் தொகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் மாதிரியே இருக்கிற ஒருத்தருக்கு அப்படியே கெட்ட போட்டு பிரச்சாரத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா அப்படின்னு அவரும் கையாட்டிக்கிட்டே ஓட்டு கேட்டிருக்காரு. இது ஒரு ரகம்னா, திருவரம்பூர் தொகுதியில் பண்ணது அடுத்த ரகம். திருவரம்பூர் தொகுதியில் அச்சு அசலா தாவேகா தலைவர் விஜய் மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு அதை பிரச்சார வண்டி மேலே உட்கார வச்சு ஓட்டு போட்டுருங்க, ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு தெருவா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த தாவேகா காரங்க. பிரச்சாரம் பண்ணதெல்லாம் ஓகேங்க, ஏதோ வித்தியாசமா யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு விட்டுறலாம். ஆனா அர்த்த ராத்திரியில அந்த வண்டியில தன்னந்தனியா விஜய் அவர்களோட சிலையை மட்டும் அனுப்பி வச்சாங்க பாத்தீங்களா? அதை பார்க்கும்போது யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோன்னு பிஜிஎம் தான் போட தோணுது. நாடு நலப்பெற நல்லாட்சி மலர்ந்திட நமது வெற்றி சின்னமாம் வாக்களித்து பெருவாரியான வாக்கு. இந்த ரெண்டையுமே அடிச்சு தூக்குற மாதிரி மூணாவதா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க நம்ம தாவேகா காரங்க. அது என்னன்னா, ஹாலோகிராம் விஜய். மக்களா அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. தலைவர் ஒரே பிஸி, அண்ணனோட அவைலபிலிட்டி கிடைக்கவே இல்லை, என்ன பண்ண முடியும், நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஐ மூலமா ஹோலோகிராம்ல விஜய் அவர்களை உருவாக்கி அது மூலமா ஓட்டு கேட்டிருக்காங்க. பயங்கரமான ஆளா இருக்காங்கப்பா அந்த தாவேகா காரங்க. விசில் அடிக்க ரெடியா? தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாரு. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்க வார்த்தையில் இருந்து மாற மாட்டோம். பாப்போம் தேர்தல் முடியறதுக்குள்ள அண்ணனோட தம்பிகள் இன்னும் என்னென்னலாம் அலப்பறை கொடுக்கறாங்க அப்படின்னு. சரிங்களா? சரி, இத்தோட கடையை சாத்திட்டு நான் கிளம்புறேன். மீண்டும் இதே மாதிரி சிறப்பான கண்டென்ட்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் பாண்டியன். ஹலோ மைக் செக் 1 2 3. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.